Hi students, welcome to Last Minute Maths channel. Class 9th oda chapter 1 la exercise 1.3 la sums பார்க்கலாம். First sumல என்ன சொல்லிருக்காங்க, உங்களுக்கு ஒரு Venn diagram கொடுத்துட்டாங்க. அதுல elements எல்லாம் கொடுத்திருக்காங்க. நமக்கு U னா universal set, A குள்ள இருக்கிற numbers, B குள்ள இருக்கிற numbers எல்லாமே அவங்க கொடுத்திருக்காங்க. இதுல இருந்து என்ன find out பண்ண சொல்லிருக்காங்க, some subdivision கொடுத்திருக்காங்க. First A கேட்டிருக்காங்க. So A ல உள்ள elements எல்லாம் என்னது 2 4 7 8 10. ஆர்டர் வைஸ் எழுதிக்கோங்க, அப்போ தான் ஈஸியாக இருக்கும் கேன்சல் பண்ணுறதுக்கெல்லாம். நெக்ஸ்ட்டு பி ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. பி என்ன 3 4 6 7 9 11. நெக்ஸ்ட் என்னது ஏ யூனியன் பி, ஏயும் பியும் சேர்த்தல். இப்போ நம்பர்ஸ் நம்ம எழுதியாச்சு, இதை வச்சே போட்டுக்கலாம். 2 3 4 6 7 8 9 10 11. ஓகே. நெக்ஸ்ட் ஏ இன்டர்செக்ஷன் பி, ஏலையும் பிலையும் இன்டர்செக்ஷன், அதாவது காமனாக என்ன எலமெண்ட் இருக்குது, 4 இருக்குது 7 இருக்குது. அடுத்து ஏ மைனஸ் பி, ஏ மைனஸ் பினா ஏலேருந்து பியை கேன்சல் பண்ண போகிறோம். ஏல என்ன இருக்குது, 4 கேன்சல் பண்ணிக்கலாம், 7 கேன்சல் பண்ணிக்கலாம். பேலன்ஸ் ஏல எந்த எலமெண்ட் இருக்குது, 2 8 10. அதை மட்டும் எழுதுனா போதும் ஏ மைனஸ் பிக்கு. நெக்ஸ்ட்டு பி மைனஸ் ஏ. நெக்ஸ்ட்டு பி மைனஸ் ஏன்னா பியில் இருக்கிற எலமெண்ட்ஸ் அதே 4 7 தான் கேன்சல் ஆகும். ஸோ பேலன்ஸ் பியில் என்ன எலமெண்ட்ஸ் பேலன்ஸ் இருக்கோ அதை எழுதணும். 3 6 9 11, 3 6 9 11. நெக்ஸ்ட்டு ஏ டேஸ், ஏ டேஸ். நெக்ஸ்ட்டுனா ஏ டேஸ், ஏ டேஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது பிக்சர் பார்த்துக்கோங்க. பிக்சர் பார்க்கும்போது ஏ டேஸ், ஏ யூனிவர்சல் செட்டில் ஏயை விட்டுட்டு பேலன்ஸ் எல்லாம் எடுத்து எழுதுனிங்கன்னா ஏ டேஸ். அப்போ ஏ இங்கே இருக்க எலமெண்ட்டெல்லாம் விட்டுட்டு 1 3 6 9 11 12. ஓகே, பார்த்துக்கோங்க. ஏ டேஸ் சொன்னது 1 3 6 9 11 12. நெக்ஸ்ட்டு பி டேஸ். அப்போ பியை விட்டுட்டு யூனிவர்சல் செட்டில் இருக்கிற எலமெண்ட்ஸும் பேலன்ஸ் இருக்கிற எலமெண்ட்ஸும் சேர்த்து எழுதணும். அப்போ 1 2 8 10 12. 1 2 8 10 12. ஓகே. நெக்ஸ்ட்டு யூனிவர்சல் செட். யூனிவர்சல் செட்னா பிக்சரில் உங்களுக்கு என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அத்தனை நம்பரையும் நம்ம எழுதிக்கலாம். அதுதான் யூனிவர்சல் செட். இப்போ யூனிவர்சல் செட் இஸ் ஈக்குவல் டு 1லேருந்து 12 வரைக்கும். 5 மட்டும் எல்லாம் கேர்ஃபுல்லாக பார்த்து எழுதிக்கோங்க. செகண்ட் சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க, ஏ யூனியன் பி, ஏ இன்டர்செக்ஷன் பி, ஏ மைனஸ் பி, பி மைனஸ் ஏ. இந்த 4 டிவிஷனையும் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க, ரெண்டு செட்டு கொடுத்துருக்காங்க, ஏயும் பியும். அந்த 2 செட்டுக்கு இதெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் ஏபி செட்டை எழுதிக்கலாம். எழுதிட்டு என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க, ஏ யூனியன் பி. அப்போ இதில் ரெண்டுலேயும் இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸையும் எழுதணும். 2 5 6 10 14 16 எழுதியாச்சு. இப்போ ஏ இன்டர்செக்ஷன் பி, ஏலையும் பிலையும் காமனாக இருக்கிறது 2 இருக்குது, நெக்ஸ்ட்டு 14 இருக்குது. ஸோ 2 14. நெக்ஸ்ட் ஏ மைனஸ் பி. ஏ மைனஸ் பி பார்க்கும்போது ஏ பி எழுதிக்கோங்க. எழுதிட்டு எது கேன்சல் பண்ண முடியுமோ கேன்சல் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஏ இருக்கிறதுனால ஏல இருக்கிற எலமெண்ட்ஸ் பேலன்ஸ் இருக்கிற எலமெண்ட்ஸ் எடுத்து எழுதிக்கோங்க. 6 10. நெக்ஸ்ட்டு பி மைனஸ் ஏ. பி மைனஸ் ஏ என்ன வரும், 2ம் 14ம் கேன்சல் ஆகும், 5ம் 16ம் இருக்கும் பியில். ஸோ பியில் பேலன்ஸ் என்ன எலமெண்ட் இருக்கோ அதை எழுதிக்கலாம் செட் ப்ராக்கெட்டில். செகண்ட் சப் டிவிஷன் லெட்டர்ஸில் கொடுத்துருக்காங்க. ஏபிசிஇயு, பி வந்து ஏஏஐயூ. இப்போ இதில் ஏ யூனியன் பி எலமெண்ட்ஸையும் சேர்த்து எழுதிக்கோங்க. ரிப்பீட்டட் எலமெண்ட்ஸ் வேண்டாம். இன்டர்செக்ஷன் பார்த்திங்கன்னா ஏஇயூ, ஏஇயூ. அடுத்து ஏ மைனஸ் பி, ஏலேருந்து கேன்சல் பண்ணிங்கன்னா ஏ கேன்சல் ஆகும், இ கேன்சல் ஆகும், யூ கேன்சல் ஆகும். அப்போ பிசி மட்டும் இருக்கும். ஸோ ஏ மைனஸ் பி என்னது பிசி. அதே மாதிரி பி மைனஸ் சி என்னது ஐஓவும். லெட்டர்ஸ் எல்லாம் எழுதி அதுக்கப்புறம் கேன்சல் பண்ணுங்கள். ஸ்டெப்ஸ் ஏன்னா